ஆவிக்குரிய உண்மையும் காணப்படுகிற உண்மையும் ஒத்து போகாது. தைரியமாக எழும்புங்கள், தூசியை உதறிவிட்டு எழும்புங்கள், அவிசுவாசத்தை உதறிவிட்டு எழும்புங்கள், பயத்தை உதறிவிட்டு எழும்புங்கள். இன்றைக்கு நீங்கள் சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. இதுல நீங்க அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ரியாலிட்டி என்ன என்றால், நீங்கள் பார்க்கிற, ருசிக்கிற, கேட்கிற, நுகருகிற, உணர்கிறவைகளை காட்டிலும் காணப்படாத ரீதியில் மிகப்பெரிய விஷயங்கள் உள்ளன. பாருங்கள், சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் ஆவியில் எது உண்மையோ அது அனுபவமாகும் முன்பே விவரித்து சொல்லுகிறார்கள். நீங்கள் தேவனுடைய மிக சிறந்ததில் வாழ வேண்டும் என்பதற்காக தேவனின் மிக சிறந்ததில் வாழுவது என்கிற புஸ்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ரைட்? தட் இஸ் த டிசைன் அண்ட் த டிசைர் ஆஃப் த லார்ட். சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய மிக சிறந்ததில் வாழ வேண்டும். தேவனுடைய மிக சிறந்தது என்றால் என்ன? சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ். ரெபேக்காளை அனுப்பும் போது என்ன சொன்னாங்க? சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாய். எப்படி பெருகுவாய்? உன்னுடைய சந்ததி சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். ரைட்? ஐயா, நீங்கள் கோடா கோடியாய் பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைத்து உங்களுடைய தகப்பனாகிய தேவனே ஒரே தேவன் என்று உலகத்திற்கு பறைசாற்றும்படியாக தேவனுடைய ஆவியானவர் சரியான சத்தியத்தை தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு 249வது அவருடைய அனந்த ஞானம் ஒத்து போகாத உண்மைகள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். ரைட்? உண்மைகளா? ஆமா, உண்மைதான். ஆனா அது ஒத்து போகாது. நிஜமா? நிஜம்தான். ஆனா அது ஒத்து போகாது. அந்த சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத் தருவாராக. பாருங்கள், ஆவிக்குரிய உண்மையும் காணப்படுகிற உண்மையும் ஒத்து போகாது. ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட். வாட் a loving daddy. முக்கியமான சத்தியங்க. திரும்ப அதை வாசிக்கிறேன். ஆவிக்குரிய உண்மையும் காணப்படுகிற உண்மையும் ஒத்து போகாது. ஆவிக்குரிய சத்தியத்திற்கும் வெளியே நாம் தரிசிக்கிற உண்மைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஆவிக்குரிய சத்தியம் என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நான் பார்க்கிறது என்ன இருக்குது? 4th ஸ்டேஜ் கேன்சர். ரெண்டும் ஒத்து போகாது. அதைத்தான் இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். எனவே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேர் எழும்புங்க, தைரியமாக எழும்புங்கள், தூசியை உதறிவிட்டு எழும்புங்கள், அவிசுவாசத்தை உதறிவிட்டு எழும்புங்கள், பயத்தை உதறிவிட்டு எழும்புங்கள். இன்றைக்கு நீங்கள் சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல இருந்து எப்பொழுதுமே ஒரு உதாரணத்தை பார்த்தா உங்க மைண்ட் ரெனியூ ஆயிடும். இன்றைக்கு முதலாவது யாருடைய ஸ்டோரியை பார்க்க போறோம்? எலிசா. இந்த எலிசாவை பிடிக்கிறதுக்கு சீரிய தேசத்து ராஜா அவனுடைய இராணுவத்தையே அனுப்புகிறாங்க. பலத்த இராணுவம் வர சொல்லியிருக்கு. நான் அதை வாசித்து காட்டுறேன், அதுக்கு முன்னால லேசா விளக்கிக்கிறேன். ரைட்? இந்த தேவ மனிதனாகிய எலிசாவை பிடிப்பதற்கு சீரிய தேசத்து ராஜா ஒரு சேனையையே அனுப்புகிறார். அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் அந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் வாசிக்கிறேன். அந்த இராணுவம், அந்த மேலான அந்த பயங்கரமான பெரிய இராணுவத்தை பார்த்து எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன சொன்னான்னு என்ன உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of 2 Kings chapter 6 verse 14. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும்
பலத்த இராணுவம். ஐயா, ஒரு மனிதனை பிடிக்க பலத்த இராணுவம் அப்படின்னா என்ன பொருள்? ஒரு 10,000 போர் வீரர்கள், குதிரை வீரர்கள், ரதங்கள் அனுப்பினான். அவர்கள் காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். 6:15 தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். ரைட்? ஹல்லேலூயா. பாருங்க, ஒத்து போகாத உண்மைகள், அதைத்தான் நம்ம தியானிக்கிறோம். இது உண்மையா? உண்மை. பலத்த இராணுவம் எலிசாவை பிடிக்க வந்திருப்பது அது நிஜத்திலேயோ நிஜம். இன்னொரு நிஜம் இருக்கு பாருங்க, அதுவும் இதுவும் ஒத்து போகல. அந்த இன்னொரு நிஜம் காணப்படாத உலகத்திலே உங்களுக்காக இரவும் பகலும் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஐயா, அந்த கேயாசி வேலைக்காரன் என்ன சொல்றான்? ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றார். இது பிசிக்கல் ரெல்ம், மாம்ச உலகம். அங்கே காணப்படாத ஒரு உலகத்தை தேவ மனுஷனாகிய எலிசா பார்க்கிறார். உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அந்த காணப்படாத நிஜத்தை கண்டவன் இல்லையா, அந்த உண்மையை கண்டவன் என்ன சொல்லுகிறான்? அதே 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். முக்கியமான ட்ரூத். நீங்க இதுக்கு கீழ்ப்படிய போறீங்க. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்க கீழ்ப்படிய போறீங்க. அப்படியே டிட்டோவா ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா என் செய்தி நீங்க 100 செய்தி கேட்டுட்டீங்களா, இனிமே இதைத்தான் அப்ளை பண்ணணும். நாலேஜ் வந்துட்டு இனிமே அப்ளிகேஷன் பாருங்க. இங்க என்ன நடக்கிறது என்றால், அவர் 2 பேரும் சொன்னது நிஜம்தான், ஆனா 2க்கும் ஒத்து போகாது. அந்த ராஜா எப்படி அனுப்புனா, அநேக குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தை அனுப்பி இருக்கிறார். இது நிஜம், இது தரிசிக்கிற காரியம். ஆனால் காணப்படாத ரீதியிலே இதைவிட பெரிய இராணுவத்தை பரலோகம் யாருக்காக? எலிசா என்கிற ஒரு தனி நபருக்காக என்ன செஞ்சது? அனுப்பி வைத்தது. இந்த 2 நிஜமும் ஒத்து போகாது, ஒத்து போகவில்லை. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. ஹல்லேலூயா. பாருங்கள், இதுல நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன? முக்கியமான ட்ரூத்துக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? இதுல நீங்க அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ரியாலிட்டி என்ன என்றால், நீங்கள் பார்க்கிற, ருசிக்கிற, கேட்கிற, நுகருகிற, உணர்கிறவைகளை காட்டிலும் காணப்படாத ரீதியில் மிகப்பெரிய விஷயங்கள் உள்ளன. ஐம்புலன்கள்னால பார்க்கிறோம் இல்லையா? ஐம்புலன்களை தான் யோசித்தா யாரு பார்க்கிற? யாரு? நம்ம கேயாசு. பெரிய இராணுவம், பலத்த இராணுவம், குதிரை வீரர்கள், ரதங்கள் எல்லாம் வந்திருக்குது. உண்மையா? உண்மை. அதே காணக்கூடாத ரீதியில இந்த இராணுவத்தை விட 100 மடங்கு பெரிய இராணுவத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஓ, thank you all for your goodness. பாருங்கள், சத்தியத்தை சரியாக அறிந்திருந்த எலிசா சொன்னதும் கண்களினால் பார்க்கிறவைகளும் ஒத்து போகவில்லை. ஹல்லேலூயா. ஐயா, மாம்சத்துல எலிசாவை சுத்தி எந்த ரதமும் இல்லை, எந்த சேவகர்களும் இல்லை, எந்த தூதனும் இல்லை. ஆனால் அங்கே கண்களுக்கு புலப்படுகிறது ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள், குதிரை வீரர்கள், ரதங்கள். 2மே ஒத்து போகல பாருங்க. இன்றைக்கு என்னுடைய வியூவர்ஸை பார்த்து நான் கேட்கிறேன், அன்போடும் தாழ்மையோடும் கேட்கிறேன், இந்த காரியத்திலே நீங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க போறீங்க. பிராக்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா இல்லையா? உங்களோட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த விளக்கத்தின்படி ரைட், உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருந்தா உங்களுடைய கண்களினாலே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 5 கோடியை உங்களால பார்க்க முடிகிறதா?
அதை நான் விளக்குகிறேன். உங்களுக்கு எத்தனை கோடி ரூபா கடன் இருக்கிறது? 1 கோடி ரூபா கடன் இருக்குது. இப்போ உங்களுக்கு 3 தேவை இருக்கு. ஒன்று, இந்த கடன் அடைபட வேண்டும். 2வது, உங்களுடைய தேவைகளுக்கு பணம் வேணும். 3வது, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும். That is the design and the desire of the Lord. அப்ப இந்த 3 நடைபெற வேண்டும் என்றால் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் இருந்தா போதாது, பல கோடிகள் வேணும். ஏன்? கடனை தீர்க்க வேண்டும். வேற என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும். 3வது, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்க. அப்போ உங்களுக்கு எத்தனை கோடி வேணும் பாருங்க. ஒத்து போகல. ஐயா, அந்த 1 கோடி ரூபாய் கடன் எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னால 10 லட்சம் தான் கடன் இருந்தது, இப்போ 1 கோடியாக பெருகி விட்டது, அதற்கு உரிய தீர்வை சொல்லுங்கள் என்று நீ கேட்கிற பத்தி அது எனக்கு புரியுது. ஐயா, அதற்குரிய தீர்வை தான் ஆவியானவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ வியாதிப்படுவதில்லை, அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்குவாய். நீயோ துக்கப்பட போறதில்லை, அநேக துக்கப்பட்டு கொண்டிருக்கிற நபர்களை நீ சந்தோஷத்திற்குள்ளே நடத்துவாய். அதுதாங்க சத்தியம். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. பாருங்க, அப்போ எலிசா சொன்னதும் நிஜம்தான், அந்த வேலைக்காரன் சொன்னது நிஜம்தான். ரெண்டு துருவம். You should understand. நீ இப்ப என்ன சொல்றீங்க? பிரதர், எனக்கு இந்த 1 கோடி ரூபாய் கடன் அடைஞ்சா போதும். ஆவியானவர் உன்னோடு என்ன பேசுகிறா? உன்னுடைய கடனும் அடையுது, உனக்கும் ஒரு பங்களா வாங்குறா, அநேக ஏழைகளையும் வாழ வைக்கிறா. 2 ஒத்து போகாது. அப்படி சரணடைந்திட வேண்டியதான். எப்படி சரணடையணும்? எழுதி தந்திருக்கிறார், எனவே நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த மனப்பான்மைக்குள்ளே நீங்கள் வாருங்கள் அருமையானவர்களே. இட் இஸ் பாசிபிள். இட்ஸ் பாசிபிள். ஹல்லேலூயா. பாருங்கள், சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் ஆவியில் எது உண்மையோ அது அனுபவமாகும் முன்பே விவரித்து சொல்லுகிறார்கள். ஆவியிலே எது உண்மை? இந்த எலிசா பாதுகாப்புக்குள்ள இருக்கணும், அது பரலோகத்தினுடைய வேலை. ஆனா பிசிக்கல் ரெல்ம்ல தெரியல. ரைட்? ஐயா, உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் செய்து நிறைவேற்றி விட்டார். அது ஆவியிலே நடந்து விட்டது. உங்களுக்கு அது அனுபவமாக மாற வேண்டும் என்றால் பெற்றுக்கொண்டது போல பேசுங்கள். ஹல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணுங்க. அப்ப எனக்கு ஒரு 10,000 கோடி ரூபாயாவது வேண்டாமா? கஷ்டத்துல இருக்கிற, ஏழ்மையில இருக்கிற, தரித்திரத்துல இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்கும் நான் 1 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கணுங்க. அப்போ என்கிட்ட எத்தனை 1000 கோடி இருக்கணும்? எத்தனை பேர் புரியுதுங்க? இல்லாதவைகளை இருக்கிறது போல உங்களாலே பார்க்க முடியும். பாருங்கள். வேத வசனத்தை விட்டு வெளியே போக வேண்டாம். பைபிள் எக்ஸாம்பிளை விட்டு வெளியே போக வேண்டாங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டது போல பேசுங்க. அப்படித்தான் எலிசா பேசினான். பரலோகம் இறங்கி வந்து வேலை செய்தது. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. அப்போ நீங்கள் அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய உண்மையும் உலகத்திலே காணப்படுகிற உண்மையும் ஒரு நாளும் ஒத்து போகாது. பல உதாரணங்கள் வேதத்தில் உள்ளன. நான் திரும்ப சொல்லட்டுமா? ஆவிக்குரிய நிஜமும் நம்முடைய ஐம்புலன்களுக்கு தோன்றுகிற நிஜமும் ஒரு நாளும் ஒத்து போகாது. அந்த அம்மாவுக்கு கேன்சர் கட்டி கழுத்துல. ஐயா, கேன்சர் கட்டின்னு அழுறாங்க. நான் சொன்னேன், நான் கேன்சர்னு. ஐயா, கேன்சர்னாங்க. ஆமாம்மா, அந்த கேன்சரை நான் கேன்சல் பண்ணிட்டேன். என்னையா சொன்னீங்கன்னா, கை வைமா, கட்டியில கை வச்சிட்டியா? ஆமா. எடுத்துட்டியா? கை வை, அங்க கட்டி இல்லை என்று சொன்னேன். சுகமாகுவதற்கு முன்பதாகவே கட்டி மறைந்து விட்டது என்று என்னாலே சொல்ல முடியும் என்றால் உங்களாலும் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். அப்படித்தான் இயேசு சொன்னார், எலியா சொன்னார், எலிசா சொன்னார், பவுல் அப்போஸ்தலர் சொன்னாருங்க. ஹல்லேலூயா.
ஓ தேங்க்யூ லார்ட், வாட் a wonderful daddy we have. அவர் யாருங்க? அவருக்கு ஒரு பெயருங்க, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது. ஆமென். ஓ பாருங்க, ஒத்து போகலங்க, 4 நாள் ஆச்சு, அழுறாங்க, நெஜம் நாரி போச்சு. காணப்படுகிறவைகளை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அவன் தூங்கிட்டு இருக்கான்ப்பா. பிசிக்கல் ரெல்ம்ல என்ன இருக்கு? சரீரம் 4 நாளா நாறுது. ஆவிக்கிற ரீதியில என்ன சொல்லுகிறது? எப்போ அவன் சாகவே இல்லை, தூங்கிட்டு இருக்கான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? ஒத்து போகாத உண்மைகளை தேவனுடைய ஆவியானவர் கற்றுத்தருகிறார். உலக பிரகாரமான ஐம்புலன்களுக்கு என்ன தெரியும்? அவன் மரித்து போனான், அவனை அடக்கம் பண்ணியாச்சு, சரீரம் நாரும், இனிமே அவனால உலகத்துல வாழவே முடியாது. இது உலகம், ஐம்புலன்கள் சொல்லுகிற தகவல். பரலோகம் தருகிற தகவல் என்ன? அவன் தூங்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. ஓ எத்தனை பேர் நீங்க புரிந்து கொள்ளுகிறீர்கள் அருமையானவர்கள்? இதே தான் பவுல் அப்போஸ்தலன் நடுராத்திரி வரை ஆல் நைட் பிரேயர் நடத்துறாரு. ஜன்னல் வழியே ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தவன் தூங்கி விழுந்து செத்து போயிட்டா, அவன் பேரு ஐத்தியு. தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க. இவன் மேல இருந்து கீழே வந்தார். அந்த சரீரத்தின் மேல 2-3 பேரை படுத்து எழும்புறாரு. சரீரம் அங்கேதான் இருக்கு, எலும்பல். ஆனா இவர் என்ன சொல்றாரு? இவருக்குள்ள இந்த ஜீவன் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல தேடி வாசிங்க. ஹல்லேலூயா. ஐயா, ஒத்து போகாத உண்மைகள். ஐம்புலன்கள் என்ன சொல்லுகிறது? அவன் செத்து போயிட்டான். ஆவிக்குரிய உலகம் என்ன சொல்லுகிறது? அவனுக்குள் அந்த ஜீவன் இருக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கத்தக்கதாக உன்னுடைய நாவிலே அதிசயமான ஆற்றல் இருக்கிறது. நீ அதை கட்டவிழ்க்க வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் யாரு? விசுவாசிகள். நாட் விஷ ஊசிகள், பட் விசுவாசிகள். விசுவாசிப்பவர்கள் அல்லது விசுவாசிகள் என்றால் யார் தெரியுமா? ஆவியில் தேவன் ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை அறிக்கை செய்வார். ஆவியிலே என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லட்டுமா? ஒரு 10 சொல்லட்டுமா? அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய தரித்திரத்தினால் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவர் பாவங்களை சுமந்ததினால், அவர் பாவமானதினால் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பரிபூரணம் உள்ளவன ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அதை அறிக்கை செய்வீங்க, பிரசங்கம் பண்ணுவீங்க. நான் சொன்ன பாருங்க, இந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணி நான் ஒருத்தர்கிட்ட கேட்கல, ஆண்ட்ரூ உமக்கு தான் அதை பிரசங்கம் பண்றாரு. ரைட்? இன்னும் ஒரு சிலர் கண்டிப்பாக பண்றாங்க. இப்போ நானும் இயேசு கிறிஸ்துவை போல பேச ஆரம்பிச்சிட்டேன். ஐ am fully qualified because it is written. எங்க எழுதியிருக்கிறது? நாம் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று எங்க எழுதியிருக்கிறது? ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14. இதெல்லாம் என்ன சொல்லுது? நீ நீதிமான்டா, நீ பரிசுத்தவான்டா, நீ பரிபூர்ணமாக்கப்பட்டவன்டா. நீ நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வாடா. எப்பப்பா, ஹல்லேலூயா. எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? ஆனா நிஜம் என்ன? நான் இன்னும் முழுசுவதுமாக பாவத்திலிருந்து வெளியே வரல. ரைட்? ஆனால் ஆவிக்குரிய உலகம் என்ன சொல்லுது? நீ பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறாய், நீ பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறாய், நீ நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறாய். எதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதை நீங்க கன்ஃபஸ் பண்ணுவீர்கள். நீங்கள் எதை கன்ஃபஸ் பண்ணுகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு ஒரு பாவத்திலிருந்து வெளியே வர முடியலை. அது எப்படி வெளியே வரட்டும்? எப்படி வெளியே வர முடியும் என்று சொல்லி தரட்டுமா? நீங்க என்ன செய்யுங்க? இதை அறிக்கை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் செய்கிற இந்த பாவமும் அந்த ஸ்டேட்டஸை என்னை மாற்றாது. எந்த ஸ்டேட்டஸை? இயேசுவையே உங்களுக்கு நீதிமானாக மாற்றி விட்டார் அல்லவா? இயேசுவையே உங்களுக்கு நீதியாக்கி விட்டாரே, அந்த ஸ்டேட்டஸ் ஒரு நாளும் மாறாது. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது மாறாது. நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன், ஆனாலும் நான் நீதிமான் தான், நான் பரிசுத்தவான் தான், நான் பரிபூர்ணமாக்கப்பட்டவன் தான். இதை நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. அந்த
பாவ எண்ணங்கள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. ஹல்லேலூயா. எப்படி உங்களை தகுதிப்படுத்தினார்? உங்களுடைய பிரயாசத்தினாலயா, உங்களுடைய முழங்கால்னாலயா, உங்களுடைய பக்தினாலே இல்லைங்க. இதனால ஒரு பைசா கூட, 1% கூட நீங்கள் பரிசுத்தவானாக முடியாது. எழுதி இருக்கிறதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தவானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள், உங்களிடத்திலே பழுதொன்றும் இல்லை. இதை ஏற்றுக்கொள்ளுங்க. அநேக பாவங்களிலிருந்து வெளியே வருவீர்கள். ஆனாலும் விழுந்து போன அந்த உலகத்திலே உங்களுடைய கீழ்ப்படிதலில் குறைவு இல்லாமல் இருக்காது. நீங்கள் சுத்த மனசாட்சியை காத்து கொள்ளுவீர்கள். பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தத்தை நீங்கள் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். அருமையானவர்களே, ஆமென். Thank you Lord. What a loving daddy. எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. எழுதி தந்திருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு அனுபவமாக மாற வேண்டும் என்றால் அவைகளை பெற்றுக்கொள்ள முன்பதாகவே, அவைகளை பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டது போல நீங்கள் பேசுங்கள். ஏனென்றால் அது ஆவிக்குரிய நிஜம் தானே. ஒரு உதாரணம் சொல்றேன். அவருடைய தழும்புகளால் குணமானோ, 1 பேதுரு 2:24. அது ஆவிக்குரிய நிஜம். ஆனா என்ன செய்யுது? இன்னும் கேன்சர் கட்டி அங்கதான் இருக்கு. நீங்கள் அந்த ஆவிக்குரிய நிஜத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க. உங்கள் ஐம்புலன்களினால் நீங்க பார்க்கிறதை, ருசிக்கிறதை, நுகருகிறதை, உணர்கிறத பேசாத. சில யார்கிட்ட பேசுவாங்க, ஐயா 4th ஸ்டேஜ் கேன்சரையா, ஏற்றுக்கொள்றது அவ்வளவுதான், இனிமே என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற மனநிலை எப்படி சோகமாகும் அவங்களுக்கு? அப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் சொல்ற மாதிரி கன்ஃபஸ் பண்ணுங்க. அவருடைய தழும்புகளால் நான் குணமாக்கப்பட்டவன், எந்த வியாதியும் எந்த கிருமியும் என்னை அணுக முடியாது. இந்த கேன்சர் கட்டி இப்பொழுதே மறைந்து போகுது. இதையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே சுமந்து விட்டார். இனி எனக்கு கேன்சர் கிடையாது. ஆமென். என்னுடைய வியாதிகளை மாத்திரமல்ல, என்னை சுற்றியுள்ள அனைவருடைய வியாதியையும் நான் சுகமாக்க போகிறேன். இப்படி நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா? சமாரியாவில் பஞ்சம், ரைட்? ஏதோ இவன் ஞான திருஷ்டி அடைந்து அங்கே சத்துருக்களுடைய பாளையத்திலே பொன்னு வெள்ளியோ ஆகாரமும் நிறைய இருக்கு என்பதை அறிந்து எலிசா பேசலங்க. அவன் பேசுவான்னு கடவுளுக்கு தெரியும், கொண்டு கொட்டி வச்சுட்டாரு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவன் என்ன சொன்னா? நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது என்று சொன்னான். அங்கே இருந்ததை கண்டுபிடித்தார்கள். நல்லா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், ரைட்? அந்த கிழவிக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. சுனேமியாளுக்கு அவளும் கிழவி, அவனும் கிழவன். இவனுக்கு ஏதோ ஞான திருஷ்டி அடைந்து இவன் கையில ஒரு பையன் இருப்பா என்று அறிந்து அவன் சொல்லலைங்க. விசுவாசித்து சொன்ன. என்ன விசுவாசி? அப்ப நான் சொன்னா போதும் உனக்கு குழந்தை பிறந்துடும். அவட்ட என்ன சொல்றான்? 10 மாசத்துல, அதாவது உற்பவ திட்ட காலத்திற்குள்ள உன் கையில ஒரு குழந்தை இருக்கும் அப்படி சொல்லலைங்க. உற்பவ திட்ட காலத்துல உன் கையில என்ன குழந்தை, ஆண் குழந்தை இருப்பான் என்று முதற்கொண்டு சொன்னான். சொன்னபடியே ஆயிற்று. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. ஐயா, எல்லளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உங்களை பார்த்துதான் என்ன சொன்னார்? நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே. ஆமென். சுகமாகு என்று சொல்லி சொல்லு மகனே, விட்டு விடு என்று சொல்லி சொல்லு மகனே, கேன்சர் கட்டி மறைந்து வீடு சொல்லு. எப்பா, அவர் சொல்லத்தானப்பா சொல்லியிருக்கிறாரு. உங்களால ஏன் அதை தைரியமாக சொல்ல முடியவில்லை என்றால், ஐம்புலன்களுக்கு தோன்றுகிறதை நீங்கள் நம்புகிறீர்களே தவிர அங்க காணக்கூடாத ரெல்முல அவனுக்கு சுகத்தை தேவன் அவருடைய குமாரனுடைய தழும்புகளால் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று எழுதி இருக்கிறதே, அது உங்களுக்கு மாம்சமாகல. அது ரேமா வெளிச்சத்துக்குள்ள நீங்க வரல. ஹல்லேலூயா. ஆமென். 10 வருஷம் குழந்தை இல்லை. எங்க சபைக்கு வந்தாங்க கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அச்சம். ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தாங்க. என்னுடைய மனைவியை அழைத்தேன். ஏம்மா, இவளுடைய வயிற்றில் கை வைமா.
ஆண்டவர் சொல்ல சொன்னதை சொன்னேன். என்ன சொன்னேன்? ஏமா இந்த வருஷம் கடைசிக்குள்ள, ஏதாவது ஜனவரி மாதம் நான் சொன்னேன், இந்த வருஷம் கடைசிக்குள்ளாக தேவன் உன் கையில டேவிட்டை தருவார் என்று சொன்னேன். சொன்னபடியே ஆயிட்டுங்க. இப்போ 5 மாசம் ஆயிட்டு. 5 மாசம் கழிச்சுதான் அந்த மகள் தகவல் சொல்றா. என்ன சொல்றா? நான் கன்சீவ் ஆயிட்டேன் அங்கிள். நீங்க சொன்னீங்க டிசம்பர் மாதத்துக்குள்ளாக உன் கையில ஒரு பையன் இருப்பான்னு சொன்னீங்க. நான் 4 மாதங்களாக என்னுடைய குழந்தையை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்று ஏன் சொன்னபடியே ஆயிட்டுங்க. ஏன்? எனக்கு தெரியும் நிஜமும் பரலோகமும் ஒத்து போகாது. நிஜம் என்ன சொல்லும்? இந்த கர்ப்பப்பை செத்து போச்சு. நிஜம் என்ன சொல்லும்? மருத்துவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இவருடைய சரீரமும் செத்து போச்சு. பரலோகம் என்ன சொல்லும்? உன்னுடைய சந்ததி பூமி தாங்க முடியாததா இருக்கு. ஏதாவது ஒத்து போகுதா பாருங்க. கவனிக்கிறீங்களா? ஒத்து போகாதுங்க. நீங்க ஒத்து போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இன்றைக்கு நீ 1 கோடி ரூபாய் கடன்ல இருக்கிறான். அது நிஜம். ஐம்புலன்கள் அதைத்தான் பார்க்குது. காணக்கூடாத ரீதியிலே நான் எதை பார்க்கிறேன்? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை பார்க்கிறேன். தம்பி, நீ இன்னைக்கு 1 கோடி ரூபாய் கடன்ல இருக்கிறா. உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? மாசம் 1 கோடி ரூபாய் வருமானம் வரும். ஆமென். அப்படிதான் நான் எழுதி ஒட்டி இருக்கிறேங்க. என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஜனவரி 2025 முதல் மாதந்தோறும் 1 கோடி ரூபாயை இயேசு கிறிஸ்துவின் அதிசய நாமத்தினாலே அற்புதமாக எனக்கு அருளுகிறதற்காக நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த ஆண்டை ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ்ல நித்திய பேரின்ப ஆண்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எவர் லாஸ்டிங் ஜாய். இயர் 2025 இஸ் a year of everlasting joy. 365 நாட்களும் 24 மணி நேரமும் நித்திய பேரின்பத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அந்த சிலுவையிலே அவ்வளவு வேதனைப்பட்டார், அவ்வளவு துக்கம் நிறைந்தவரானார், அவ்வளவு அவமானத்தை சந்தித்தார், அவ்வளவு நிந்தையை சந்தித்தார். ஏன்? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது என்பதற்காகத்தான். அப்ப இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்றால், நீங்கள் ஐம்புலன்களினால் அறிந்திருக்கிற காரியம் காணக்கூடாத ரீதியிலே இதோடு ஒத்து போகாது. காணக்கூடாத ரீதியிலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உங்க அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறாரு. காணுகிற ரீதியிலே நீ 1 கோடி ரூபாய் கடன்ல இருக்கிறா. இந்த செய்தியை ஒரு 4 நேரம் கேளுங்க. உங்கள் வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள், உங்கள் தரித்திரத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.